எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன் வணக்கம். +2 தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. விண்ணப்ப பதிவுக்கான இறுதி நாள் எப்பொழுது, தரவரிசை பட்டியல் எப்பொழுது வெளியிடப்படும், ரேண்டம் நம்பர் எப்பொழுது வெளியிடப்படும், முழு விவரங்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்ட நிலையில அதிகமான மாணவர்கள் சேரக்கூடிய ஒரு உயர்கல்வி படிப்புகளில் ஒன்றான என்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கே ஆன்லைன் பதிவு துவங்கும் அப்படின்ற தகவலை 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படியே இன்று காலை 10 மணிக்கு பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான அந்த ஆன்லைன் பதிவு என்பது துவங்கி இருக்கிறது. இது தொடர்பாக ஒரு முழுமையான ஒரு அட்டவணையை இந்த கலந்தாய்வை நடத்தக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இன்று முதல் வரக்கூடிய ஜூன் 6ஆம் தேதி வரை ஒரு மாதம் மாணவர்கள் இணையதளம் வழியாக பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பிக்கலாம். அசல் சான்றிதழ்களை இணையதளம் வழியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதற்கான கால அவகாசம் ஜூன் 12ஆம் தேதி வரை வழங்கப்பட்டிருக்கிறது. சம வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய ரேண்டம் நம்பர், அதாவது மாணவர்கள் ஒரே பிறந்த தேதி, ஒரே கட் ஆஃப் மதிப்பெண், பிறந்த தேதியும் ஒன்று என்று பல்வேறு நிலைகளில் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அந்த ரேண்டம் எண் மதிப்பீடு அடிப்படையில் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கான நாள் ஜூன் 12 என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரேங்க் லிஸ்ட் தரவரிசை பட்டியல் என்பது ஜூலை 10ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதே போன்று அரசு பள்ளி மாணவர்கள் அந்த 7.5 விழுக்காட்டின் கீழ் சேர்வதற்கான அறிவிப்பு மற்றும் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான அறிவிப்பு, கலந்தாய்வு எப்போது நடைபெறும் என்ற அறிவிப்புகள் எல்லாம் இதன் பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழு அட்டவணைக்கு ஏற்ப இந்த கலந்தாய்வு தேதிகள் எல்லாம் முடிவு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இன்று முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை விண்ணப்பம் ஆன்லைன் வழியில் பதிவு செய்யலாம். தற்போது காலை 10 மணிக்கு விண்ணப்ப பதிவு துவங்கிய அந்த 1.5 மணி நேரத்திற்குள்ளாக 2500 மாணவர்கள் வரை தற்போது வரை பதிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கர். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.